பிஜேபி எடப்பாடி தலைமையில ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நான் எங்க நிலைப்பாட்டை கிளிப்பில்ல மாதிரி பல முறை சொல்லிட்டேன். அதனால திரும்ப திரும்ப அதையே அரைச்சமாவே அரைக்க வேணாம். நான் ஏற்கனவே பதில் சொன்னதுதான் எனது நிலைப்பாடு. ஒவ்வொரு கூட்டமும் கடுமையான மக்கள் கூட்டம் இருக்கிறதுனால அதை கண்டு திமுக பயப்படுது. அதனாலதான் கண்காணிப்பு நெறிமுறைகளையும் கடுமையான கட்டுப்பாடுகளையும் தாவேகா விதிக்குதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம ஒரு நடுநிலையா அதை பார்த்தோம்னா ஒரு கட்சியின் தலைவர் அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிகையாளர் கூட இல்லாம ஒரு குடிமகனா பார்க்கிறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இறந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க. அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் பொழுதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த முறையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார். அதனால விதிமுறைகள் இப்ப ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம்னு சொல்றோம். சமயத்தில் வெயில் காலத்தில் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக. அதுபோல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் விட்டிருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவா சொல்றேன், காவல்துறைக்கு ஆதரவா சொல்றேன். எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு மனநிலையில நான் சொல்றேன். தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மும்முரமா இருக்கீங்க. அமமுக மட்டும் அது தடுமாறுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. நான் பல முறை சொல்லிட்டேன். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்தந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொன்னேன். இன்னொன்று சொன்னவங்களுக்கு அதை திரும்பவும் சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை. எங்களை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு ஆட்சியும் இங்கு அமைய முடியாது என்பது நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால எங்கள் நிர்வாகிகளின் உழைப்பால இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். இதை நான் அதீத நம்பிக்கையில சொல்லல. எனது 30 ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக எங்களது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆர்கே நகரிலே நாங்கள் பெரும் வெற்றி பெற்ற பிறகு அதைத் தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்ற பல தேர்தல்களை எங்கள் இயக்கம் கண்ட பிறகும் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக பல பகுதிகளே பலர் சென்ற பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னோடு 2014 எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக அம்மாவின் லட்சியங்களை கொண்டு செல்வதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்ற லட்சம் தொண்டர்கள் யாரிடமும் விலை போகாமல் என்னோடு இருக்கிறார்கள். இங்க கூட நீ காரைக்குடியில் வர்றோம், எங்கள் நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் இங்க வந்திருக்காங்க. இது செயல் வீரர் கூட்டம்னா இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க. இது நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்ல நிர்வாகிகள் மாத்திரம் வந்தால் போதும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தம்பி தேர்போகி பாண்டி 2021 இங்கே 40,000 ஓட்டுகளை தாண்டி எத்தனை 44,900 ஓட்டு, 45,000 ஓட்டுகள் தனியாக தேமுதிக ஒன்று எங்களோட கூட்டணி இருந்துச்சு. அப்பொழுது நாங்கள் 3வது அணியாக பார்க்கப்பட்டோம்.
அப்பொழுது இருந்த பொழுதே இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு 45,000 வாக்குகளை கொடுத்தார்கள். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும். என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டி அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இது 26 மே மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும். உள்கட்சி பூசல்னால திமுக திரும்ப வரணும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ அதிமுக சேராம இருக்கனால திரும்ப திமுக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதிமுக இணையம் சார் நாங்க நீங்க பத்திரிகையாளர் நீங்க சரியா கேட்கணும். ஒன்று இணையன்னா ஒரே கட்சி இணையணும்னு சொல்றேன். கூட்டணி அதான் நான் சொல்றேன்ல. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள். எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா சில பேர் நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி டிடிவி தினகரனும் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்திருப்பவர்கள். அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள். அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவைத்தான் நான் எடுப்பேன். தலைமையை எடுத்து விட்டு அது தொண்டர்கள் மீது திணிக்கின்ற கட்சி இல்லை இது. ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான் நீங்க சொன்னவங்கெல்லாம் சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக வெளியேறிய பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இன்றைக்கு எங்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலும் சரி தேர்தலும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு காரணம் லட்ச தொண்டர்களும் இது போன்ற நிர்வாகிகள் தான். அதனால சொல்றேன், கொஞ்சம் பொறுத்திருங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், தை பிறந்த பிறகு வழி பிறக்கும். தைனா உடனே தை 1ஆம் தேதி என்ன கேட்காதீங்க. பிப்ரவரி அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறோம்.